இன்று 5 மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அமலாக்கத்துறையின் அழைப்பாணையை ஏற்று விசாரணைக்கு சென்னை நுங்கம்பாக்கம் அலுவலகத்தில் ஆஜராகினர். வழக்கமாக அமலாக்கத்துறை விசாரணைக்கு அரசியல்வாதிகள் ஆஜராகுவார்கள் அல்லது சட்டத்திற்கு புறம்பாக வணிக செயல்பாடுகளில் ஈடுபடுபவர்கள், பணம் சம்பாதிப்பவர்கள் ஆஜராவார்கள். ஆனால் இன்றைக்கு ஆஜராகியவர்கள் அரசியல்வாதிகள் அல்ல, சட்டத்திற்கு புறம்பாக சொத்து சேர்த்த பணக்காரர்களும் அல்ல. மாறாக மாவட்ட ஆட்சித்தலைவர் பொறுப்புகளில் இருப்பவர்கள், மாவட்டங்களில் அரசின் தலைமை பொறுப்பிலும் அரசின் முகமாகவும் இருக்கக்கூடிய உயர்ந்த பொறுப்பில் இருக்கும் IAS அலுவலர்கள். ஏன் இவர்கள் அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராக வேண்டும்? இவர்கள் என்ன தவறு செய்தார்கள் என்ற கேள்வி சாதாரண குடிமகன் மனதிலேயே எழலாம். மாவட்ட கலெக்டர் பதவி என்பது மிக உயர்ந்த பதவி. இன்றும் கிராமிய இந்தியாவில், கிராமிய தமிழ்நாட்டில் கலெக்டர் பதவிக்கு அவ்வளவு மரியாதை உண்டு. அவ்வளவு மரியாதைக்குரிய கலெக்டர்கள், IAS அலுவலர்கள் ஏன் அமலாக்கத்துறை விசாரணைக்கு இன்று ஆஜராக வேண்டும்? அமலாக்கத்துறை சில மாதங்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டின் ஆறுகளில் மணல் சுரண்டல் நடப்பதை சோதனை செய்தனர், ஆவணங்களை ஆய்வு செய்தனர். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டு ஆறுகளில் மணல் எடுப்பதில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்கின்றன. அப்பட்டமான சட்ட மீறலும் ஏற்பட்டிருக்கிறது. பல்லாயிரம் கோடி இந்த முறைகேட்டில் தொடர்புடையவர்கள் சம்பாதித்து இருக்கின்றனர் என்று கண்டறியப்பட்டு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. சாதாரண மணல் எடுப்பவர்கள், தொடர்புடைய அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளுடன் கூட்டணி அமைத்துக் கொண்டு பெரும் மணல் கொள்ளையில் ஈடுபட்டு வருவதை தமிழ்நாடு அறியும். அவர்கள் வல்லமை மிகுந்த மணல் மாபியாக்களாக உருவெடுத்து வந்திருக்கிறார்கள். மணல் ராமச்சந்திரன், திண்டுக்கல் ரத்தனம், மணல் கரிகாலன் போன்றவர்கள் இந்த மணல் கொள்ளையில் சாம்ராஜ்யங்களை நடத்தி வந்ததாக நம்பப்படுகிறது. இது போன்ற மணல் மாஃபியாக்களுக்கு, தமிழக இயற்கை வளத்தை சுரண்டி சூறையாறுகின்ற கொள்ளையர்களுக்கு அரசியல்வாதிகள், குறிப்பாக தமிழக ஆட்சியாளர்களின் ஆசையும் ஆதரவும் தான் பலம் என்று நம்பப்படுகிறது. குறிப்பாக நீர்வளத்துறை தமிழக ஆற்று வளத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய துறையில் பொறுப்பு வகிக்கின்ற மூத்த அமைச்சர் இது போன்ற மணல் கொள்ளைக்கு ஆதரவளித்து வருகிறார் என்று குற்றம் சாட்டப்படுகிறது. அமலாக்கத்துறை அந்த அமைச்சர் மற்றும் முக்கிய புள்ளிகளுக்கு இதில் தொடர்பு இருக்கிறதா, அவர்களை வளைக்க முடியுமா என்ற முயற்சியில் தான் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு அழைப்பாணை அனுப்பி விசாரணையை நடத்துகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் ஆற்று மணல் கொள்ளைக்கும் என்ன தொடர்பு என்று நாம் எண்ணலாம். ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் அந்த மாவட்டத்தின் இயற்கை வளங்களை பாதுகாக்கின்ற பொறுப்பை ஏற்கிறவர். ஒரு ஆற்றில் மணல் கொள்ளையடிக்கப்படுகிறது என்றால் மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேரடியான அல்லது மறைமுக ஆதரவு இல்லாமல் அதை செய்வது சாத்தியமில்லை. மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தற்பொழுது தமிழ்நாட்டில் ஆட்சியை செய்கின்ற அரசியல்வாதிகள், குறிப்பாக அந்தந்த மாவட்ட அமைச்சர்களின் கட்டுப்பாட்டுக்குள் தான் இயங்குகின்றனர். எனவே அந்த மாவட்ட ஆட்சியர்கள் அரசியல்வாதிகளின் ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு கண்டும் காணாமல் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அழுத்தம் கொடுத்தவர்கள் யார், அந்த அரசியல்வாதிகள் என்பதை அறிவதற்காகவும் இந்த விசாரணையை நடத்தி இருக்கலாம். சில மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இந்த மணல் கொள்ளையில் கோடி கோடியாய் சம்பாதித்த கதையெல்லாம் உண்டு. அந்த ஒரு கோணத்திலும் விசாரணையை நடத்தலாம். அமலாக்கத்துறைக்கு நம் நாட்டின் இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற பெரிய அக்கறை இருக்கிறது என்று தமிழர்களாகிய நாம் நம்புவதற்கு தயாராக இல்லை. ஆனால் திமுகவிற்கு எதிராக நடவடிக்கையை முடுக்கி விடுவதில் ஒரு அம்சமாக அமலாக்கத்துறை இது போன்ற நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்றுதான் நாம் நம்புகிறோம். தமிழர்களாகிய நம்மை பொறுத்த வரைக்கும் நம் தாயகத்தின் இயற்கை வளங்களை சூறையாடுகின்ற, கொள்ளையடிக்கின்ற பாதகத்தை தமிழக அரசியல்வாதிகள் செய்து வருகிறார்கள் என்று நாம் அறிகிறோம். குறிப்பாக திமுகவினர் இந்த கொள்ளையில் பெரும் பங்கு வகிக்கின்றனர் என்று மக்கள் எண்ணுகிறார்கள். அதை தடுக்க வேண்டும். அந்த அடிப்படையிலான நடவடிக்கையாக அமலாக்கத்துறையின் நடவடிக்கை இருந்தால் மிக சரியானதுதான். மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் ஒன்றும்
தேவதூதர்கள் அல்ல, அவர்களும் ஊழல் சகதியில் சிக்கி அந்த பதவிக்கே அவப்பெயரை உருவாக்கி வருகிறவர்கள். எனவே அவர்கள் யார் சொல்லை கேட்டு எந்த அரசியல்வாதிகளின் கட்டளைக்கு உட்பட்டு மணல் மாபியாக்களை அனுமதித்தார்கள், மணல் கொள்ளையை ஆதரித்தார்கள் என்ற உண்மையெல்லாம் வெளியே வரட்டும். தமிழர்களாகிய நாம் இதில் விழிப்போடு இருந்தால்தான் நம் இயற்கை வளங்களை காப்பாற்ற முடியும் என்று நாம் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தீ பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.